நான் கிச்சன் வீடெல்லாம் கிளீன் பண்றதுக்கு தேவையான டவல் இந்த மாரி திங்ஸ் எல்லாம் இந்த பாஸ்கெட்ல போட்டு வச்சிருப்பேன். இப்ப இதுல உள்ள திங்ஸ் எல்லாம் ஃபுல்லா காலி ஆயிடுச்சுன்னு திருப்பி வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இது கிச்சன் கிளீனிங் ஸ்பான்ஜ் நம்ம கேஸ் ஸ்டவ், டைல்ஸ் எல்லாம் இத வச்சே தொடச்சுக்கலாம். இது யூஸ் பண்றதுக்கு முன்னாடி தண்ணீல இந்த மாரி நனச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம கிளாத்ல எப்படி துடைப்போமோ அதே மாரி தான். ஆனா கிளாத்த விட இது தண்ணியெல்லாம் வந்து நெறைய உறிஞ்சுக்குது. அதே மாரி சீக்கிரமா ட்ரையும் ஆயிடுது. அடுத்தது டவல் நான் மிரர் கிளீன் பண்றதுக்கு தனியா, டைனிங் டேபிள் கிளீன் பண்றதுக்கு தனியான்ற மாரி வச்சிருப்பேன். இதுல மொத்தமா ஒரு 10 பீஸ் போல இருக்கு. எனக்கு இது ஒரு 5 மாசத்துக்கே வந்துரும். அடுத்து இது நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நெனச்சேன். இது ஒர்க் ஆகுதா? இல்லையான்னு ஒரு பெரிய டவுட் இருக்கு. இது துணி துவைக்கிறதுக்கான சோப் இருக்குல்ல, அத வச்சு யூஸ் பண்றதுக்கான ஒரு நவீன இயந்திரம் தான். கீழ இந்த மாரி ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். அதுக்கு மேல நம்ம சோப்ப வச்சுட்டு லாக் பண்ணிட்டோம்னா, இந்த இடத்துல சின்னதா ரோல் பண்ற மாரி ஒண்ணு குடுத்துருக்காங்க. தண்ணீல நனச்சதுக்கு அப்புறமா, அத சும்மா சுத்துனாலே உள்ள இருந்து சோப் வர ஆரம்பிக்கி. நம்ம சோப் வச்சு டைரக்ட்டா துணியில தேய்க்கிறப்போ சீக்கிரமா கர போயிரும். ஆனா இது மூலமா தேய்க்கிறப்போ கொஞ்சம் டைம் ஆகுது. சோப் நுரை படுறதே கொஞ்சம் கொஞ்சமா தான் வருது. அதனால நெறைய கரையெல்லாம் இருக்குன்னா, இத போட்டு தேய்க்கிறதுக்கு நமக்கு பொறுமையே இருக்காது. ஆனா லைட்டா கரை இருக்கு. டெய்லி துவைக்கிற துணினா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வைப்பர் என்கிட்ட முன்னாடி உள்ளதுல கீழ உள்ள அந்த சிலிக்கான் இது வந்து பிஞ்சிருச்சு. அதனால திருப்பி ஒண்ணு வாங்கியிருந்தேன். இப்ப எல்லா திங்ஸையும் நீட்டா பாஸ்கெட்ல எடுத்து வச்சாச்சு. இந்த கிளீனிங் ஐட்டம்ஸோட லிங்க் எல்லாமே நான் டேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. பாய்.